இப்பவே மாமியார் குடும்பம் ஆரம்பிச்சுட்டா நான் பாவம் இல்லையா? சாவித்ரி சொல்லு சாவித்ரி. நீங்க சமத்து மாப்பிள்ள சொல்ற பேச்ச கேக்குற மாப்பிள்ள தங்க மாப்பிள்ள இல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, கதவை திறங்க அத்தை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மாப்பிள்ள, கதவை திறந்து விடுறேன், கொஞ்ச நேரம் இருங்க. என்ன சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிட்டு குடும்பத்தை நடத்துற வழி பாப்பியா? வேலையாட்டுத்தனமாவே இருந்துகிட்டு. காயத்ரி நீயாவது கதவை திறமா. அத்தை அத்தை. என்ன மாமா? மாப்பிள்ள இங்க வா, அங்க பாரு. சாவித்ரி நீயாவது சொல்லுமா. அத்தை ப்ளீஸ் அத்தை, கதவை திறங்க அத்தை. உங்க அண்ணன் ஏதோ சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு, போய் என்னன்னு பாரியா. அத்தை இப்படி எவ்வளவு நேரம் நான் வெளியிலே நிக்கிறது? மாமா வேலு. மாமா மாமா அது வந்து இருக்கட்டும் இருக்கட்டும் மாப்பிள்ள, கட்டிக்க போற பொண்ணு வீட்டுல தானே ஊடல் எல்லாம் தப்பு இல்ல விநாயகா. நோ நோ நோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஊடல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக அத்தை சுமங்கலி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுமங்கலிங்க சாப்பிடுறப்ப கதவை திறக்க கூடாதுன்னு ஐதீகமா. நம்ம என்னத்த கண்டோம், பெரியவங்க சொன்னா ஏத்துக்க வேண்டியதானே, அதுதான். இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் மாப்பிள்ள எவ்வளவு நேரமா வெயிட்டிங்ல இருக்கிற மாதிரி? அதெல்லாம் இல்ல மாமா, இப்பதான் வந்தேன், ஜஸ்ட் நவ். இப்பதான் நீ போறாசா, போய் கதவு கிட்ட நில்லு, சொர்க்க வாசலு திறந்துட போறாங்க. போ போ. நாங்க தான் ஏதோ பொழப்பு இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கிறோம், நீ போ. என்ன மாப்பிள போலாமா? வர விநாயகா, நீ போய் கதவு கிட்ட நின்னுகிட்டே இருந்துடாத, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காரு. எதுக்கு சொல்றேன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீ ஏதோ அம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறதுக்கு டொனேஷன் கேட்க வந்திருக்குதா நினைச்சு கதை வடைச்சிட போறாங்க. வளரு வாமா. வரண்ணா. அப்புறம் மாப்பிள உனக்கு என்ன தோணுது? எதை பத்தி மாமா? எல்லாம் உங்க அண்ணனை பத்தி தான்யா. அவங்க மாமியார்காரி சுண்டு விரல் நுனியில நிக்க வச்சு எப்படி ஆட்டி படைக்கிறா பாத்தியா? அந்த அம்மா சவுண்டுக்கு கால்னியே கப்சிப்புன்னு ஆயிடும் போல இருக்க. அத விடுங்கப்பா, சும்மா அத பத்தியே பேசிக்கிட்டு. நானும் அதே தாமா சொல்லிட்டு இருக்கிறேன். விநாயகம் ஒரு விதத்துல கெட்டிக்காரன் மாப்பிள. பாக்குறவங்க 4 பேரு 4 விதமா பேசினாலும் தனக்கு எது கரெக்ட் எது நல்லதுன்னு சட்டு புட்டுன்னு முடிவு பண்ணி செட் ஆயிடுறான் பாத்தியா? நான் இவ்வளவு தூரம் சொன்னேனே, எதுக்காச்சும் டென்ஷன் ஆனானா அவன் அசட்டு சிரிப்பு ஒண்ணு சிரிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் பாரு. அதுதான் மாப்பிள பொழைக்கிற பிள்ளைங்க அழகு. இதுதான் நம்ம லைஃப், இதுதான் சரி, இதுதான் நமக்கு கரெக்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கணும். மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலையே படக்கூடாது. என்ன நான் சொல்றது மாமா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த வாரம் ஒரு லேண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் ஆகுது, அதை பத்தி கிளர்க்கு கிட்ட கொஞ்சம் பேசணும். அதை முடிச்சுட்டு ஈவினிங் அவங்க வீட்டுக்கு வரேன். நல்லா போயிட்டு வா மாப்ள. சும்மா இருக்கும்போது உங்க அண்ணனை நினைச்சுக்கோ, அவன் தான் உனக்கு ரோல் மாடலு. நீயும் அவனை மாதிரி இருந்தினா உன் லைஃப் ஓஹோன்னு இருக்கும். ஓகேவா? சரி மாமா, வரேன் வளரு. எதுக்குப்பா சிரிக்கிறீங்க? சிரிக்கிறது தப்பு இல்ல கண்ணு, சிரிப்பா சிரிச்சாதான் தப்பு. வா. நான் உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னச்சி பேசிட்டியா? பேசுனியாவா? நீ இல்லாமையா? தனியா பேச பயமா இருக்குன்னு நான் உன்னைய கூப்பிட்டேன். அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ் ஆபீசர் மாதிரி கடைசி நிமிஷத்துல வந்து ஒத்து ஒதலான்னு பாக்குறியா? மவனே கொன்னுடுவேன்.
சரி சரி, நான் அம்மாவை கூப்பிடுறேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மா அம்மா, வரேம்மா. இரு வரேன். வாப்பா, எப்படி நல்லா இருக்கேன். அடடே வா உள்டா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. இந்தா மோர் குடி. என்ன பூரணி, கல்யாணம் வேலை அப்படி போயிட்டு இருக்கு? நான் எங்க பாத்துக்கிறேன், எல்லா வேலையும் அப்பா தான் பாத்துக்கிறாரு. என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? வயசான மனுஷன் அவரை போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு தம்பிங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தடிமாடு மாதிரி ஊரை சுத்தி வந்துட்டு இருக்காங்களா? கல்யாணம் முடிகிற வரைக்கும் கூட இருந்து அப்பா கூட மாட ஹெல்ப் பண்ணணும் சொல்ல வேண்டியது நீ. நல்லா சொல்லுப்பா, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த ஐயப்பா என்னமோ பேய் அடிச்ச மாதிரி எங்கேயோ வெறிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். நானும் என்னடான்னு எத்தனை தடவை கேட்டாலோ ஒன்னும் இல்லம்மான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அவன் முன்ன மாதிரி இல்லப்பா. ஐயப்பனை சொல்றிய, இந்த வேல்முருகன் மட்டும் என்ன, அவனும் இந்த ராமலிங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்கான். பசங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு உள்டா. முந்தி மாதிரி மனசை திறந்து வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லப்பா, அண்ணன் விஷயத்துல நீங்களும் அம்மாவும் வாய் விட்டு ஓன்னு அழுதுட்டீங்க. வேலும் ஐயப்பனும் அழலிய தவிர மனசுக்குள்ள அவங்க எவ்வளவு கலங்கி போயிருக்காங்க தெரியுமா? தெரியாம இல்ல பூரணி, எல்லாம் முடிஞ்சு நிம்மதியானதுக்கு அப்புறம் கடகடன்னு அடுத்த வேலையை எடுத்து போட்டுட்டு இறங்கிட வேண்டியதானே. நீங்க ஒண்ணு பண்ணிருக்கணும் சார். கஷ்ட காலம்லாம் இந்த வீட்டுல இனிமே முடிஞ்சு போச்சுரா. இனிமே எல்லாமே நல்ல நேரம் தான். உங்க 3 பேருக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னு வைங்களேன், பசங்க எல்லாம் இழுத்து போட்டு கல்யாண வேலையை அவனுங்களே பண்ணிருப்பானுங்க. மூணு பேருக்கும் கல்யாணமா? என்ன உள்டா பேசுற நீ? ஏப்பா நீ அப்படி பேசுற? அப்பா சும்மா இருங்கப்பா. நீ சொல்லு உல்டா. நீ கரெக்டா சொன்ன, நானே இதை எதிர்பார்க்கல. 3 பேருக்கும் ஒன்ன கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிறியா? அது மனசுல பட்டுன்னு தோணுச்சு பூரணி, அதான் சட்டுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே பொண்ணு 3 பேருக்குமே ரெடியா இருக்கிறதுனால இவனுக்கு ஒரு நாளைக்கு, அவனுக்கு அப்புறம் இன்னொருத்தனுக்கு அதுக்கப்புறம் அப்படின்னு தள்ளி போறதை விட காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சா அவனுக்குள்ள ஒரு குடும்ப பொறுப்பு வந்துடும் இல்லையா? அதுக்கப்புறம் அதே ஸ்பீட்ல 3 பேரும் சேர்ந்து உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஒருவேளை அவனுங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம் நடக்கணும்ன்றதோ என்னமோ. தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட நிறுத்துறியா? செத்தாலும் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ என்னப்பா அப்படி சொல்றீங்க? பின்ன என்னப்பா, என் பொண்ணுக்கு ஒரு நல்லது பண்ணி வச்சு பார்க்க முடியலன்னு நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். போறவன் வரவெல்லாம் கேள்வி கேட்கறான், அவமானமா இருக்கு, நாக்க பிடிக்கிட்டு சாகலாம் போல இருக்கு. விநாயகத்துக்கு பூரணி சொன்னாங்கிறதுக்காக தான் நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து ஆயி போச்சு. பூரணியோட அம்மா சந்தோஷத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். இல்லன்னா மனசால இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு எப்படிப்பா முடியும்? செஞ்சா என்னப்பா தப்பு இருக்கு? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. ராமலிங்க மாமா வளர்மதிக்கு வெளியில வேற மாப்பிள்ள பாக்குறதா வராங்க. அந்த பொண்ணு என்னடான்னா அப்பாவோட சண்டை போட்டுக்கிட்டு இப்பவே பொட்டு பிடிக்கையோட இங்க வந்து நிக்கிறா. வெளியில சொல்ல முடியலனாலும் வேலோட மனசு என்ன பாடுபடும்? ஏண்டி, பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும் உனக்கு பெருசாவே தெரியலையா? அப்படி இல்லம்மா, எல்லாம் நல்லபடியாவே நடந்துட்டா யாரும் எந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு நெருக்கடி வரும்போதுதான் 4 விதமா சேர்த்து யோசிக்க முடியும். மாமா மட்டும் வளர்மதிக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்து பிக்ஸ் பண்ணிட்டா அந்த பொண்ணு செத்து போயிடுவாமா? அப்புறம் வேலுவை நம்ம என்ன சொல்லி தேத்த முடியும்? சின்ன வயசுல இருந்து அவனுக்கு வளர்மதி தான் பொண்டாட்டி, வளர்மதி தான் அவன் பொண்டாட்டின்னு சொல்லி சொல்லி வளர்த்தது நம்மளோட தப்பு இல்ல. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்றதுக்கு பேசாம பல்ல கடிச்சுக்கிட்டு 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெட்டர்னு தோணுதுமா. என்னப்பா இப்படி சொல்ற? ஐயப்பன் சின்ன பையன். நீங்க வேறப்பா, ஒழுங்கா வேலைக்கு போடான்னு சொன்னா அவன் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணுக்கு வேலை வாங்கி தரான்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். ஏதாவது ஒன்னோட ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்னப்பா பண்றது? இல்லப்பா, ஐயப்பனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அவன் குடும்ப பொறுப்பு உள்ள பையன். அக்காவுக்கு கல்யாணம் ஆகாம அவன் நிச்சயமா ஒருத்தி கழுத்துல தாலி கட்டவே மாட்டான். அவன் சம்மதத்தை பத்தி நான் இப்ப கேக்கலமா. எனக்கு என்னமோ உல்டா சொல்ற மாதிரி 3 பேருக்கும் ஒன்னா கல்யாணத்தை முடிச்சுட்டா அப்பாவுக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பூரணி, இந்த பேச்சை இனிமே எடுக்காத. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. உனக்கு ஒரு வழி பண்ணாம உன் தம்பிங்களை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அவங்களுக்கு கல்யாணமே நடக்கலனா கூட பரவாயில்லடி. ஆனா அவங்களுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணு சொல்ற பாரு, அது நிச்சயமா எங்களால ஏத்துக்க முடியாது. என்னம்மா அவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? அவனுங்களும் நீங்க பெத்த பிள்ளைங்க தானம்மா. இல்லன்னு சொல்லலையேப்பா. எல்லாத்துக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு, நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. 2 கையுமே ஆண்டவன் தான் கொடுத்தான்னு இடது கையால எப்ப சாப்பிடுறோம்? வீட்டுல கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு 3 பசங்களுக்கு ஒன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பூரணிக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் உல்டா. உனக்கு இதெல்லாம் புரியாதுப்பா.
பூரணிக்கு என்னமோ குறை இருக்கு, சிக்கல் இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு வெளியில எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்கப்பா. அதுக்கப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு என் பொண்ணுக்கு நாங்க மாப்பிள்ளை தேடுவோம்? அம்மா என்னம்மா நீங்க இதுக்கெல்லாம் போய் கண் கலங்கிட்டு? என் பொண்ணுக்கு என்னப்பா குறை? என்ன காரணத்தினால அவ கல்யாணம் இப்படி தள்ளி போயிட்டே இருக்குதுன்னு நினைச்சு பாக்குறேன். எனக்கு ஒண்ணும் புரியல. யோசிச்சு பாக்குறேன். நீ சொல்றது கூட ஒரு வகையில சரிதான். ஐயப்பனுக்கும் வேல்முருகனுக்கும் வயசாயிட்டு தான் போகுது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவங்களுக்கும் இவ வயசு வரத்தான் செய்யும். அப்பா ஒரு நாளைக்கு அப்பா நம்மளை இப்படி பழி வாங்கிட்டாருன்னு கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் நான் மறுக்கல. ஆனா பொண்ணுன்னா தகப்பனுக்கு பொறுப்புன்னு அர்த்தம், கடமைன்னு அர்த்தம், தவம்னு அர்த்தம். பொண்ணுக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு சிலையை செய்யற சிற்பி அதனுடைய கண்ணை திறக்கிற மாதிரி. என் பொண்ணுக்கு அந்த ஆண்டவன் என்னைக்கு கண்ணை திறப்பானோன்னு நான் தவிக்காத நாள் இல்லப்பா, வேண்டாத நாள் இல்ல. அது நடக்கிற வரைக்கும் எனக்கு வேற சிந்தனையே இல்லப்பா. தயவு செஞ்சு இந்த பேச்சு வேணாம், விட்டுடு. உனக்கு என்ன தோணுது உல்டா? நீ சொன்னது கரெக்டு தான் பூரணி. உங்க அப்பாவை பேசி கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். பார்த்தல்ல, இப்படி ஒரு மனுஷனை வீட்டுல வச்சுக்கிட்டு ஐயப்பனோட கல்யாணத்தை வீட்டுக்கு தெரிஞ்சு எப்படி பண்ண முடியும்? அதான் நான் உன்னை நேர்ல வர சொன்னேன். நீ சொன்னதும் கரெக்டு தான். இந்த பையன் என்ன காரியம் பண்ணியிருக்கான் பாத்தியா? அவனை பிடிச்சி முதல்ல உதைக்கணும். இந்த மாதிரி பண்ணியிருக்கான், அவனுக்கு என்ன பண்ண தேவையில்ல. வேற வழியில உல்டா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். பிரியா பாவம் உல்டா, அவ மனசுல எவ்வளவு பயம் இருக்கும். வீட்டை விட்டு வெளியில வந்த பொண்ணு பாதுகாப்புன்னு அவளுக்கு என்ன இருக்கு சொல்லு? இவன் என்னடா அண்ணா தப்பு பண்ணிட்டேன்னு போன் என்கிட்ட வந்து அழறான். வந்த கடுப்புக்கு அவன் கழுத்து நினைச்சு கொன்னுடலாம் போல இருந்துச்சு. ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். சரி விடு, அட்லீஸ்ட் இதையாவது உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அவனுக்கு. அதனாலதான் நான் அவனை மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன். பிரியாவை நான் முதல்ல நேர்ல பார்த்து பேசணும். மேக்சிமம் 3 days தான். அதுக்குள்ள அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா நாள் தள்ள தள்ள கல்யாணத்தை அவாய்ட் பண்றதுக்கு மனசு காரணத்தை தேட ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது உல்டா. எங்க வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அப்புறம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிரு. நானும் குழந்தைகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மத்தபடி எல்லாம் ஆண்ட விட்ட வழின்னு வச்சுக்குவோம். உனக்கு என்ன மனசு பூரணி? நானும் ஒரு பொண்ணுதான் உல்டா. அந்த பொண்ணுக்கு நானே ஹெல்ப் பண்ணலாம், வேற யார் ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லு? நீ சொல்றதும் சரிதான். நீ பண்றதா பண்ணு. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ஆரம்பிப்போம். சரி நான் கிளம்புறேன் பூரணி. சரி உல்டா. அப்பாடி, இப்படி வாசல்ல நிக்க வச்சு மானத்தை வாங்கிட்டீங்களே அத்தை. ஏன் நேரம் பாருங்க, இப்ப பார்த்தா ஏன் மாமா இந்த பக்கம் வரணும்? என்ன விஷயம், எதுக்கு நிக்கிற, ஏன் கதவை திறக்கலன்னு 1008 கேள்வி கேட்டு சாவடிச்சிட்டாரு மனுஷன். ஐயோ மாப்பிள்ள, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. காயத்ரியோட கல்யாணம் எங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன். அது நல்லபடியா நடக்கணுங்கிறத தவிர வேற என்ன இருக்கு மாப்பிள்ள எங்களுக்கு? சொல்லுங்க. 4 சுமங்கலிங்க வந்து மனசார வாழ்த்தினா என் பொண்ணு 100 வயசு வரைக்கும் சுமங்கலியா வாழ்வான்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் மாப்பிள்ள. ஐயோ அத்தை, நான் சும்மா சொன்னேன். நீங்க வேற, உங்க பொண்ணு சுமங்கலியா இருக்கணும்னா நான் 100 வயசு வரையும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தானே நீங்க செஞ்சிருக்கீங்க. இத போய் தப்புன்னு சொல்லுவனா? ஏன் மாமா கிடக்குறாரு, அவர் வெறும் மொக்க பாத்தி. நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. மாப்பிள்ள சார், சுமங்கலி பூஜைக்கு பொதுவா லேடிஸ்க்கு தான் புடவை எடுப்பாங்க. ஃபார் a சேஞ்ச் எங்க அம்மா உங்களுக்கு மோதிரம் வாங்கியிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? மோதிரமா? ஏய் சும்மா இருடி, அதிக பிரசங்கி. காயத்ரி, அத போய் எடுத்துட்டு வாமா. இந்தாங்கம்மா. என்னென்னமோ நினைக்கிறோம், எதுக்கோ ஆசைப்படுறோம். ஆனா நம்ம கவனத்தை மீறி என்னென்னமோ நடந்துருது.
இந்த மாதிரி ஒரு மோதிரத்தை என் பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தானே நீ கடைக்கு போனீங்க. உங்களை பிடிச்ச கெட்ட நேரம் அதோட போச்சுன்னு நினைச்சுக்காங்க. இனிமே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் மாப்பிள. காயத்ரி, மாப்பிளைக்கு நீயே இந்த மோதிரத்தை போட்டு விடுமா. நானா? பின்ன நானா? போட்டு விடுமா, அதுல ஒண்ணும் தப்பே இல்ல, போட்டு விடு போ. அக்கா, அம்மா ரொம்ப மாறிட்டாங்க. கிடைக்கிற சான்ஸ மிஸ் பண்ணாத. நடத்து நடத்து. மாரடி. தேங்க்ஸ். ஆனா இந்த தேங்க்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணுமா இல்ல காயத்ரிக்கு சொல்லணுமா? தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு மாப்பிள? எப்ப நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளன்னு ஆயிட்டீங்களோ எங்க எல்லாருக்குமே நீங்க தான் விஐபி. அதெல்லாம் இருக்கட்டும், மோதிரம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கத்த. காயத்ரி செலக்ட் பண்ணாளா? அக்கா உங்களை செலக்ட் பண்ணாங்க, எங்க அம்மா தான் மோதிரத்தை செலக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த மோதிரத்தை மெயினா வச்சுதான் இன்னைக்கு பூஜையே நடந்துச்சு. யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா புரியுது மாப்பிள. புத்திக்குள்ள கோவம்னு ஒண்ணு ஏறி உட்காந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம், எப்படி நடந்துக்கிறோம்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மாப்பிள. அன்னைக்கு பாருங்க, ஆத்திரத்துல அறிவு கட்டத்தனமா உங்க வீட்டுல போய் கண்டபடி பேசிட்டு வந்துட்டேன். உங்க அம்மா பாவம் என்ன நினைச்சுக்கிட்டாங்களோ. நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன் மாப்பிள. எங்க அம்மா பத்தியா கவலைப்படுறீங்க? நீங்க ஒண்ணு, எங்க அம்மா குழந்தை மாதிரி அத்த. கவலையோ துக்கமோ கோவமோ அவங்களுக்கு ஒரு நிமிஷம் தான். அடுத்த நிமிஷமே ஏன் இப்படின்னு கேட்டா நடந்ததையே மறந்துட்டு என்னாச்சுன்னு கேட்பாங்க. உலகத்துல எல்லாருமே இப்படி இருந்துட்டா வாழ்க்கையில சங்கடம்னு ஒண்ணு வரவே வராது. ஆனா யாரால அப்படி இருக்க முடியுது? எனக்கு என்னன்னா, உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கு, அத போய் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்களே, அந்த ஆதங்கம் தான். சொல்லிருந்தா எங்க அம்மா வைஜெயந்த் ஐபிஎஸ் மாதிரி பாஞ்சு பாஞ்சு அடிச்சு கொலகாரனை அவங்களே விரட்டி பிடிச்சு கூண்ட்ல ஏத்திருப்பாங்க. சும்மா அறி வாளு. 1000 தான் இருந்தாலும் நான் பொண்ணை பெத்தவில்லையா மாப்பிள, மனசுக்குள்ள பயம் இருக்கதானே செய்யும். தப்பே இல்லத்த. ஆனா மாமா இவ்வளவு பயங்கரமான தைரியசாலியா இருப்பார்னு நான் நினைச்சு கூட பாக்கலத்த. 2 நாள் என்னை எப்படி பாதுகாத்தாரு தெரியுமா? எங்களுக்கே அது ஆச்சரியமா தாங்க இருக்கு. அப்பாக்கு உங்க மேல ரொம்ப பிரியம். தப்பா சொல்றக்கா, அப்பாவுக்கு உன் மேல பிரியம், உனக்கு மாப்பிள்ள சார் மேல பிரியங்கிறதுனால உன் பங்குல 1% அவருக்கு பிரிச்சு கொடுத்திருக்காரு. கரெக்டாப்பா? அவர் ஏற்கனவே ரொம்ப பசியா இருப்பாரு, அவரை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுங்க. ஆமால, மறந்தே போயிட்டேன். வாங்க மாப்பிள சாப்பிடலாம். கூட்டிட்டு வாமா. வாங்க. எங்க அப்பா எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமாவே இருக்காத்த. அன்னைக்கு உங்ககிட்ட வெளில வந்ததும் காயத்ரி கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு போனேன்ல, நேர போய் இதை அப்பா கிட்ட சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாலும் பிளான் பண்ணபடி கல்யாணத்தை முடிச்சிடணும்னு தான் இருந்தேன். ஆனா நான் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவரே இதை சொல்லிட்டாரு. கிரேட் மேன். என்னால நம்பவே முடியல அத்த. மாப்பிள, பெத்தவங்களுக்கு 6க்கு மேல இன்னொரு அறிவு வேலை செய்யும் தெரியுமா? ஏதாவது ஒரு தப்பு நடந்தோன்னு மனசுல பட்டுச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அட்வான்ஸா அப்ளை பண்ணிடுவாங்க. பெத்தாதான் தெரியும்ல. அவரை சொல்லி தப்பு இல்ல தம்பி. பாவம், பொண்ணை பெத்தவங்க இன்னும் பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு இருக்கதானே செய்யும். இருந்தாலும் நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு சம்மதிச்சாரு பாருங்க. உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. நான் கூட தடாலடி கல்யாணமா போயிடுச்சுன்னா எப்படா சமாளிக்க போறோன்னு மனசுக்குள்ள பயந்துகிட்டு தான் இருந்தேன். நல்ல வேலை, அப்படிலாம் எதுவும் ஆகாம பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்க போகுது. என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கா மாப்பிள. இத பத்தி வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மாப்பிள, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். காயத்ரி கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே உங்க தங்கச்சியோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நான் வீதியில இறங்கிட போறேன். எப்பாடு பட்டாவது உங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்காம நான் ஓய போறதில்ல மாப்பிள.
நீங்களா? நான் விளையாட்டுக்கு சொல்ல மாப்ள, உண்மையாவே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறப்ப உங்க மனசை அரிச்சிட்டு இருக்கிற ஒரே விஷயம் உங்க தங்கச்சி கல்யாணம் தானே. அதுக்கு நான் எதுவும் செய்ய வேண்டாமா? நீங்க வேணா பாருங்க, 10 வருஷமா நீங்க பார்த்து நடக்காத அந்த கல்யாணம் 10 நாள்ல நான் பார்த்து நடக்குதா இல்லையான்னு.